அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. அல்லாஹ்வை நம்பி அமைதி பெறுங்கள், 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 அல்லாஹ்வை நம்பி அமைதி பெறுங்கள். வணிக பெருமகன் உசைன். ஆமாம் பெரியவரே, காலம் மாறியது, கதை முடியும் நேரம் இது. அமைதி இழந்த உன் முகம், நீ வெளியே எதையோ சொல்ல முடியாமல் தவிப்பது போல் தோன்றுகிறது. ஆமாம் பெரியவரே, நான் மரணத்தின் வாசலில் தள்ளப்பட்டிருக்கிறேன். மரணம் எல்லாருக்கும் தான் வரக்கூடியது மகனே. மரணத்தையும் ஆண்டவனையும் நினைவிலிருந்து நீக்காதே. இந்த உண்மையை நீ மறந்து போனால் அது உன் அறியாமை. மரணம் இன்றல்ல நாளை உன்னை தொடரும், அதை உன்னால் தடுக்க முடியாது. இறை நம்பிக்கை இருந்தாலும் இல்லை மறந்தாலும் மரணம் நிற்காது. இதை மட்டும் மறக்காதே. எந்த மனிதனுக்கு மரணத்தை சந்திக்க துணிவில்லையோ அதற்காக இறக்கப்பட்டு மரணம் அவனை விட்டு விடாது. பிறந்தவர்க்கெல்லாம் ஒரு நாள் மரணம் உண்டு. யாரானாலும் மரணத்திலிருந்து தப்பியவரே கிடையாது. அவன் சாமானியனோ பாதுஷாவோ மரணம் அதை பார்ப்பதில்லை. போதும் பெரியவரே, எனக்கு எதன் மீதும் பற்றுதல் இல்லை. நான் எப்போதும் ஒரு பயத்திலேயே இருக்கிறேன், பயத்திலேயே இருக்கிறேன். பயம் எதற்கு? எந்த நினைப்பிலே நீ அழுகிறாய்? சாகாத மனிதன் ஒருவனை காட்டி இந்த பயத்தை நெஞ்சிலிருந்து விரட்டு. பயந்தால் ஆகுமா? யார் அல்லாவுக்கு அஞ்சுகிறானோ அவனை கண்டால் அந்த மரணம் கூட அஞ்சுகிறது. மரணத்துக்கு அஞ்சும் மதிகட்ட மனிதனே, வாழ்வதற்கு பயப்படு. மரணம் ஒரு நாள் தான் வரும். ஆனால் வாழ்க்கை உன்னை வாட்டி வாட்டி வதைக்கும், உதைக்கும், மிதிக்கும். பார், பக்கீரின் வார்த்தையில் உள்ள உண்மையை பார். மரணம் இளமையில் வரும், எந்த வயதிலும் வரும். பிறந்ததும் வரும், பிறந்து விளையாடும் போதும் வரும். வாழ மட்டும் விரும்பும் நீ மரணத்தையும் விரும்பு. ஒருவன் 50 வருடம் இங்கே வாழ்ந்து விட்டால் அவன் மரண பயணத்திற்கும் தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும். லா இலாஹி இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். சரி பெரியவரே, நான் என்னதான் செய்ய? என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? இங்கே உறங்க தயாராக வேண்டும். மன்னாதி மன்னரெல்லாம் கண்ணுறங்கும் இந்த இடம் கபரஸ்தான். இங்கே உறங்குபவர்கள் உன்னை போல் அழுதவர்கள், காசுக்காக அலைந்து கண்ணுறங்கும் உடல்கள், நேற்று வாழ்ந்தவரின் நிழல்கள், நிலை பெற்ற இடங்கள். பார், இங்கே உறங்குபவரின் உற்றாரும் உறவினரும் இப்படியே விட்டு போய்விட்டார்களே, போகட்டும். இவனுக்கு துணை இவன் நேர்மைதான். மனிதன் மடிகிறான், அவன் செய்த நல்லது கெட்டது மடிவதில்லை. ஏ மனிதா, நீ செய்த நல்லறம் உன்னை காக்கிறது, நேர்மை காக்கிறது, நாணயம் காக்கிறது. இது சவக்குழி அல்ல, சம உரிமை சாகாமல் இருக்கும் இடம். இலில்லாஹி இலில்லாஹ். ஐயா,
அருள் வழங்கும் அல்லாவிடம் போகும்போது நான் எதை எதை கொண்டு போக வேண்டும்? கொண்டு போக வேண்டியது நற்செயல், ஈகை, இரக்கம், மனிதத்தன்மை, அடக்கம், ஒழுக்கம், அல்லாவிடம் அன்பு. எப்படி பெற்றோர்களின் சொத்து உரிமை வழிபட்டு பிள்ளைகளுக்கு சேருகிறதோ அப்படி பெற்றோர் செய்த பாவங்களும் பிள்ளையை சேருகிறது. அந்த பாவங்கள் நல்லது செய்தால் போகிறது. அன்பரே, நாளை முதல் நல்லது செய்ய தொடங்கு. நீ யாருக்காவது தீங்கிழைத்திருந்தால் அதை திருத்திக் கொள். யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேள். யாராவது உன்னை கொடுமையாக துன்புறுத்தி இருந்தால் அவர்களை மன்னித்து விடு. உன் பெற்றோர் இருந்தால் அவர்களுக்கும் பெண்டு பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டியதை செய்து முடி. ஞாபகம் இருக்கட்டும், மரணத்துக்கு முன்னால் உன் மனதில் உள்ள ரகசியங்களை மனைவி மக்களிடம் மறைக்காமல் சொல்லிவிடு. யாருக்கும் நீ மறைத்தால் இங்கு வந்து உறங்கும் போது உனக்கு நிம்மதி கிடைக்காது. உனக்கு மகள் இருந்தால் சாதியை நடத்து. அதிக பணம் இருந்தால் அதை எடுத்து ஏழைகளுக்கு வழங்கு. முதியோருக்கும் ஃபக்கீர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆழ்ந்த பற்றுதலுடன் செய்ய வேண்டிய உதவிகளை செய்துவிடு. அதில் முதல் உரிமை உன் குடும்பத்துக்கு. இரண்டாவது, உன்னிடம் வேலை பார்க்கின்ற ஏழை எளிய ஊழியருக்கு, உறவினருக்கு. மூன்றாவது, உன் பக்கத்து வீட்டாருக்கு, அறுவடை செல்லும் பெரியோருக்கு. நீ ஏற்ற உதவி செய்வாய் என்று உன்னையே நம்பி இருப்பவருக்கு. அடுத்து நான்காவது, ஆதரவற்ற ஏழை பிள்ளைகளுக்கு, பலகீனமான முதியோர்களுக்கு, யாருமில்லாத பெண்களுக்கு. இந்த கடமைகளை செய்து முடித்து சுமக்கின்ற பாவங்களை இறக்கி வைத்து நிம்மதியாக உன் இறுதி பயணம் தொடங்க நான் செய்தேன் என்ற எண்ணத்தை விடுத்து அல்லாவின் முன்னால் நிற்க அடக்கத்துடன் செல்வாய். ஓ, நிற்காதே. லா இலாஹ இல்லல்லாஹ். வணிகப் பெருமகனார் ஹுசைனின் திருமகளே ருக்சானா, உங்களுடைய நிக்கா லத்தீப் அகமத் சித்திக்கின் மகன் ஷரீப் அகமத் சித்திக்குடன் செய்ய 22,000 அஷர்பியா உவந்து கொடுப்பதாக இந்த இரு வீட்டார்களும் பேசி முடிவு செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு ஒப்புதலா? ஒப்புதல்தான். ஒப்புதலா? ஒப்புதல்தான். ஒப்புதலா? ஒப்புதல்தான். அல்லாஹ் அருள் வழங்கட்டும். அருள் வழங்கட்டும். அருள் வழங்கட்டும். அருள் வழங்கட்டும். வளமோடு வாழ்க. என் மகளே, வாழ்த்துக்கள் மகளே.
ஞாபகம் இருக்கட்டும், மரணத்திற்கு முன்னால் உன் மனதில் உள்ள ரகசியங்களை மனைவி மக்களிடம் ஒளிக்காமல் சொல்லிவிடு. யாருக்கும் நீ மறைத்தால் இங்கு வந்து உறங்கும் போது உனக்கு நிம்மதி கிடைக்காது. யாருக்கும் நீ மறைத்தால் இங்கு வந்து உறங்கும் போது உனக்கு நிம்மதி கிடைக்காது. யாருக்கும் நீ மறைத்தால் இங்கு வந்து உறங்கும் போது உனக்கு நிம்மதி கிடைக்காது. ஞாபகம் இருக்கட்டும், மரணத்துக்கு முன்னால் உன் மனதில் உள்ள ரகசியங்களை மனைவி மக்களிடம் ஒளிக்காமல் சொல்லிவிடு. யாருக்கும் நீ மறைத்தால் இங்கு வந்து உறங்கும் போது உனக்கு நிம்மதி கிடைக்காது. ஞாபகம் இருக்கட்டும், மரணத்துக்கு முன்னால் உன் மனதில் உள்ள ரகசியங்களை மனைவி மக்களிடம் ஒளிக்காமல் சொல்லிவிடு. யாருக்கும் நீ மறைத்தால் இங்கு வந்து உறங்கும் போது உனக்கு நிம்மதி கிடைக்காது. ஷாஜிதா, பேகம் ஷாஜிதா. என்ன பதட்டம்? உடம்புக்கு என்ன? ஏன் வேர்க்கிறது? மரணம் கதவை தட்டுகிறது, அதுதான் பதட்டம். என் முடிவு நாள் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் படும் மனவேதனை புரிந்து கொண்டும் இப்படி பேசாதீர்கள். உங்களுக்கு என்ன? அல்லாஹ் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரே. பணம் இல்லையா நமக்கு? கௌரவமான வாழ்க்கை இல்லையா? நல்லவர் என்ற புகழ் இல்லையா? கடமை எல்லாம் முடித்து விட்டீர்கள். எல்லாம் முடித்தவரா இப்படி பேசுகிறீர்கள்? இது என்ன? மிஞ்சி இருக்கும் என் வாழ்க்கை கணக்கு. கணக்கு முடிய 8 நாட்கள். இன்று நான் புறப்பட்டால் 8வது நாள் அங்கு போய் சேருவேன். ஆம், 40 நாள் தவணை பெற்ற என் வாழ்க்கை முடிந்துவிடும். என்ன பேசுகிறீர்கள்? எதற்காக இதெல்லாம்? மனது வெடித்து விடும் போல் இருக்கிறது. சொல்ல வேண்டியதை சொல்லுகிறேன், பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அறியாமையால் ஒரு தவறு செய்து விட்டேன். அதற்காக ஒரு பூதம் எனக்கு மரண தண்டனை அளித்தது. மரண தண்டனையா? ஆம், மரண தண்டனை. தாங்க முடியாது அல்லாஹ். நீங்கள் அறியாமையால் புரிந்த தவறுக்கு தண்டனை ஏற்க போக வேண்டியதில்லை. அதனால் குற்றம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அங்கே போகவே கூடாது. அப்படி இல்லை பேகம், அல்லாஹ் மீது ஆணையிட்டிருக்கிறேன்.
நான் போகவில்லை என்றால் அல்லாவை ஏமாற்றியவனாவேன். ஏமாற்ற சொல்லவில்லை, ஏமாறாமல் இருங்கள் என்கிறேன். அப்படி இல்லை என்றால் என்னை அழைத்து செல்லுங்கள். அந்த ஜின் உயிரைத்தானே கேட்கிறது. உங்களுக்கு பதில் என் உயிரை தருகிறேன். அதன் ரத்த பசிக்கு யார் தரும் உயிரானால் என்ன? தாங்கள் உயிர் பிழைத்து திரும்பினாலே போதும் எனக்கு. இல்லை பேகம், இல்லை. உன் குழந்தைகளுக்காக நீ வாழத்தான் வேண்டும். அம்மாவை பறிகொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறார்கள்? அந்த பிள்ளைகள் பிறந்த வீட்டிலேயே அனாதை. அப்பா நான் இருந்தால் அம்மா நீ அவர்களை காப்பாற்றுவாய். என் பொறுப்பையும் நீயே செய்துவிடு. அதுதான் கௌரவம். போகாமல் இருக்க என்னால் முடியாது. நீங்கள் இப்படி போவது அமைதியை தராது, எங்களை பைத்தியமாக்கும். வேண்டாம். வாக்கை காப்பாற்றுவது வாழ்வதை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது பேகம். இதை நீ பத்திரமாக வைத்துக்கொள். ஷாஜிதா, அல்லாவின் அருள் தந்தது இது. செல்வங்கள் செலவழிந்து போனால், பிள்ளைகளும் நீயும் கஷ்டப்பட நேர்ந்தால் வாழ்வேன் என்று வாக்கு கொடு. சாக மாட்டேன் என்று உறுதி கொடு. என் மரணத்திற்கு பின் அல்லாவின் ஆணையாகத்தான் சொல்கிறேன். ஷாஜிதா, அழாதே. மரணம் அன்றே எனக்கு அது நிச்சயிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியாது. என் மரணத்திற்கு பிறகு பார்வையற்ற என் அம்மாவையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதிலே கையிருப்புகள் கரைந்தால், வாழ்வதே சுமையாக இருந்தால், வாழ முடியும் என்ற நம்பிக்கை உன்னை விட்டே ஒதுங்கி போகும் நிலை வருமானால், என் பேகம் வேறொரு ஷாதி செய்து அல்லாவே, இதை கேட்கத்தானா நான் இருக்கிறேன்? சாகாமல் இருக்கிறேன். தாங்கள் போவதற்கு முன்னால் எனக்கு மரணத்தை தந்துவிட்டு புறப்படுங்கள். வாழ்க்கையில் பெண்களுக்கு ஒரே புருஷன்தான். அவன்தான் அவளுக்கு முடிவு நாள் வரை கடவுளாயிருப்பவன். அல்லாஹ் பெண்களுக்கு அம்மா என்கிற ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாதான் தன் பிள்ளை நொண்டியோ முடமோ எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவாள். அல்லாஹ் அவளுக்கு தன்னம்பிக்கை என்ற செல்வமும் தியாகம் என்ற மனமும் கொடுத்திருக்கிறார். அவள் சோதனையை தாங்கி வேதனையை எதிர்த்து காலத்தோடு போராடுவாள். தன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மரணத்தையும் எதிர்க்க துணிவாள். ஆனால் தன் கணவனும் குழந்தைகளும் தரும் அன்பு எனும் கண்ணாடியை உடைத்து விட்டு தான் வாழ வேறொருவனை தேடி என்றும் அவள் போகவே மாட்டாள். பேகம், அல்லாவை நம்பித்தான் நான் இருக்கிறேன். போவதை தடுக்காதே ஷாஜிதா. அல்லாவை நம்பித்தான் நானும் இருக்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் அவரைத்தான் தொழுகிறேன். அவருடைய எண்ணம் நீங்கள் மடிவதுதான் என்றால் பொறுத்துக் கொள்கிறேன். நம்புங்கள் நான் சொல்வதை. நான் பாடுபட்டு உழைப்பேன், பிச்சை எடுக்க மாட்டேன். 4 வீடுகளிலே வீடு பெருக்கி பாத்திரம் துளைக்கி துணி துவைப்பேன். அம்மாவையும் குழந்தைகளையும் பசி இல்லாமல் காப்பாற்றுவேன். காலமெல்லாம் நீங்கள் கனவு கண்டதை
நானும் செயல்படுத்தி குழந்தைகளை படிக்க வைப்பேன். நாணயமான தங்கள் கதையை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி நல்லவர்களாக வாழ வைப்பேன். செய்த தவறுகளை சொல்லும் நாளில் அல்லாவின் முன்னால் நீங்கள் தலைகுனிந்து நிற்கும்படி நான் வாழ மாட்டேன். பாராட்டுகிறேன், பாராட்டுகிறேன் அந்த நல்லவளை. அந்த நல்லவளின் கதையில் அவள் நேர்மையை, அவள் துணிவையும் மன உறுதியையும் கேட்டு வியந்து விட்டேன். அந்த நேர்மையான பெண் பாலைவனம் போல வறண்டு போயிருந்த என்னுடைய மனதை பசுஞ்சோலையைப் போல் மாறும்படி செய்து விட்டாள். அது பெண்மையின் இயல்பு. அதற்கு மாறாக பெண்கள் சிலரும் இருப்பார்கள். சுயநலம் கொண்ட சில பேய்களும் பெண்களாக இனிய அன்பு நிறைந்த உலகத்தில் மற்ற பெண்களுக்கு அவர்களை மாசுபடும் நடத்தையால் ஆண்களின் மனதிலே சந்தேகம் உண்டாக்குகிறார்கள். அந்த வியாபாரியின் மனைவி போல் நல்லவர்கள் பெண்களிடையே இன்று உதாரணம் சொல்லும் நிலையில் இந்த பூமியில் இருக்கின்றார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு. அந்த வியாபாரியை போன்ற நேர்மையுள்ள அல்லாவை நம்புகிற ஆண்கள் எல்லாம் உலகத்திலே பெண்களுக்கு பரிவோடு மனதிலே இடம் கொடுக்கிறார்கள். அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை.